हाय चलो आई लव यू. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு நியூ ஒன் ஷர்ட் தானே பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் மிடில் ஆஃப் த நைட். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஸ்டோரியோட ஓப்பனிங் சீனில் நைட் ஒரு பெரிய ஆஃபீஸ் பில்டிங்கை தான் காட்டுறாங்க. நீங்கள் தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே பரபரப்பாக உங்களோட வாட்சை பார்க்குறீங்க. டைம் 9 o'clock ஆகிடுச்சி. இருந்தாலும் உங்களோட ஒர்க் இன்னும் முடியல. ஸோ உங்களோட ஒர்க்கெலாம் நீங்கள் பரபரப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஆஃப் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் இருக்க கொஞ்சம் பேரும் ஒருத்தராக போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு வேறு ஸ்வெட் ஆகுது. சரின்னு சொல்லி நீங்களும் டக்குன்னு உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. அதுவும் மெதுவாக ஒன்று வந்துட்டுருக்குது. ஹலோ வயன், எங்கடி இருக்க? அம்மா, நான் இன்னும் ஆஃபீஸில் தான்மா இருக்கேன். என்ன, ஆஃபீஸில் இருக்கியா? வயன், இப்போவே 9:30 ஆகிடுச்சி. எப்படி வீட்டுக்கு வருவ? சிட்டியில் வேறு பொண்ணுங்கள்லாம் காணாமல் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி பயந்துட்டுருக்காங்க எல்லாரும். நீ இந்நேரம் வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தா எப்படி வயன்? சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வா. ஆமாம், நான் வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட காலை கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட்லேருந்து எல்லா பேப்பரையும் எடுத்து அலைன் பண்ணி ஃபைல் பண்ணுறீங்க. ஃபைனலி உங்களோட ஃபைலை எடுத்துகிட்டு உங்களோட பாஸோட கேபினை பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு கை காலெலாம் ஷிவர் ஆகுது. ஏன்னா உங்களோட பாஸ் ரொம்பவே ரூடான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லை, உங்களோட பாஸ்க்கு உங்கள் மேலே ஒரு கண் இருக்குது. அவர் அடிக்கடி உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவார். அந்த ஆஃபீஸில் நிறைய பொண்ணுங்கிட்ட அவர் அப்படி தான் பண்ணுவார். எல்லாருமே அந்த பாஸுக்கு ஃப்ளெக்சிபிளாக போகிறதுனால அங்கே எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் உங்கள் பாஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் உங்கள் பாஸ்க்கு உங்கள் மேலே செம்ம கோவம். அதனால தான் உங்களை இந்நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ண வச்சு செய்கிறாரு. ஃபைனலி நீங்களும் ஒரு டீப் சை பண்ணிவிட்டு அந்த கேபின்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ வயன், வா வா, முடிஞ்சதா? எஸ் சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. ஓகே வயன், இந்த ஃபைலையும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். சார், பட் ஆல்ரெடி டைம் 9:30 ஆகிடுச்சி. என் அம்மா வேறு கால் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் சார், நான் மார்னிங் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போ நான் வீட்டுக்கு போயே ஆகணும். வயன், இங்கே நீ பாஸா நான் பாஸா? சொல்கிறத செய், இல்லைனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மூடே இல்லை. நீங்கள் இருந்தாலும் பயந்துட்டு டக்குன்னு போய் அந்த ஒர்க்கை முடிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்க ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகுது. கடைசியாக இருந்த ஸ்டாஃப்ஸும் போயிட்டாங்க. அந்த ஆஃபீஸ் பில்டிங்கே, நீங்கள் இருக்க அந்த ஃப்ளோரே இருட்டாக இருக்குது. உங்களோட கேபினில் மட்டும்தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஃபைனலி நீங்களும் டக்குன்னு முடிச்சு ஃபைல் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை எடுத்துகிட்டு உங்களோட பாஸோட ரூமுக்கு போகிறீங்க. எஸ், ஹீ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. அவர் ஒரு ஸ்மிர்க்கோடு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு டிஸ்கஸ்டிங் லுக்கோடு அவரை பார்க்குறீங்க. ஏன்னா அவருக்கு ஏஜ் ஒரு 50க்கு மேலே இருக்கும். ஒரு வயசான அங்கிள். இருந்தாலும் உங்ககிட்ட ஏன் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் உங்களால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் இதை எல்லாமே பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்ருக்கீங்க. நீங்களும் உள்ளே போயிட்டு அந்த சார்கிட்ட அந்த ஃபைலை கொடுக்குறீங்க. அவர் உங்கள் கை டச் பண்ணுற மாதிரி எழுந்து வாங்குறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட் இன்னும் ரைஸ் ஆகுது. கரெக்ட், தேங்க்யூ. ஓகே வைன், நீ கிளம்பு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டர்ன் பண்ணி வெளியே வந்து உங்களோட கேபினில் இருக்க உங்கள் திங்ஸ்லாம் டக்குன்னு பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. சார், என்ன வேணும்? எப்படி வாயன், இந்நேரத்துக்கு தனியாக போவேன்? டைம் 11 o'clock ஆகிடுச்சி. எஸ் சார், இட்ஸ் ஓகே, நான் போய்ப்பேன். எப்படி தனியாக போவேன்? வா, நான் ட்ராப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே சார்,
என்னோடய பைக் கீழே இருக்குது, நான் அதில் போய்ப்பேன், நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணிவிட்டு உங்கள் திங்ஸை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு திரும்புகிறீங்க. உங்கள் பாஸ் ஸ்டில் அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. அவரை பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பயும் உங்களுக்கு வழி விடாமல் நின்றுட்டுருக்காரு. வாயன், சொன்னால் கேட்பியா மாட்டியா? வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்நேரத்துக்கு ஒரு வயசு பொண்ணை எப்படி தனியாக அனுப்ப முடியும்? சிட்டியில் வேறு நிறைய பொண்ணுங்க காணாமல் போயிட்டுருக்காங்கன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு, தெரியாதா உனக்கு? சார், பட் உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? நானே போய்க்கிறேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்ட்ரெயின்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறத விட எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது வாயின்? வா, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் மெதுவாக அவர் பின்னாடியே போகிறீங்க. அவரும் லிஃப்ட்டில் போய் நிற்கிறாரு. வா வாயின். சார் 1 மினிட், நீங்கள் போயிட்டே இருங்க. நான் என்னோடய மொபைலில் டேபிளில் மறந்து வச்சுட்டேன், இதோ இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் கீழே பார்க்கிங் லாட்டில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் வேணும்னே போய் சொன்னீங்க. நீங்கள் அவர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லிஃப்ட்டில் நீங்கள் மெதுவாக கீழே போகிறீங்க. போயிட்டு பார்க்கிங் லாட்டில் தான் அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஏன்னா இது ஸ்டாஃப் எலிவேட்டர். ஸோ நீங்கள் மெதுவாக உங்களோட பைக் நிறுத்தியிருக்க இடத்துக்கு போகிறீங்க. உங்களோட பாஸ் வந்து அவரோட காரில் இன்னும் பார்க்கிங் லாட்டில் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் அங்கே இருக்க வால் பில்லர்னு சொல்லி எல்லாத்துக்கு பின்னாடியும் மெதுவாக ஒளிஞ்சி உங்களோட ஸ்கூட்டர் இருக்க இடத்துக்கு போயிட்டீங்க. போயிட்டு மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் அது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னாச்சுன்னு சொல்லி நீங்கள் பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பெட்ரோலும் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் திரும்ப கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் அது ஸ்டார்ட்டே ஆகலை. எதுனா ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியும்ல. பட் நல்லா இருந்த பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஹோப்பே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவ்வளோதான், உங்களுக்கு வேறு யாரோ உங்கள் பின்னாடி வர மாதிரியே சவுண்டு கேட்குது. நீங்களும் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக அங்கே இருக்க ஒரு பில்லர் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டிங்க. பார்த்தா உங்கள் பாஸ் தான் வந்து பார்க்குறாரு. உங்களோட பைக் நின்றுட்டுருக்கு, ஆனால் உங்களை காணோம். சரின்னு சொல்லி அவரும் அவரோட காரை எடுத்துகிட்டு ஆஃபீஸோட வெளியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் அங்கே வந்திருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் இப்போ தான் அவர் போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக வந்து உங்களோட பைக்கை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் அது ஸ்டார்ட்டே ஆகலை. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களும் அந்த பார்க்கிங் லாட்லேருந்து மெதுவாக வெளியே வரீங்க. பட் நீங்கள் ஒன்று நோட் பண்ண மறந்துட்டீங்க. என்னென்னா, உங்களோட பைக்கோட சைலன்சர் ஹோலில் யாரோ க்ளாத்தை டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ், இது உங்களோட ட்ராப். அதை நீங்கள் நோட் பண்ணாமல் பாவமாக நீங்கள் வெளியே வரீங்க. உங்களோட பாஸ் ஸ்டில் அந்த ஆஃபீஸோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாஸ் கூட தான் போகணும். அதனால் நீங்கள் அந்த இருட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வெளியே போகலான்னு போகிறீங்க. அங்கே வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்ச உங்கள் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவான். ஏன்னா உங்களோட பாஸோட ஆள் தான் ஆகணும். சரின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாஸு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த வாட்ச்மேனை கூப்பிட்றாரு. ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களோன்னு கேட்குறதுக்காக. அந்த கேப்பில் நீங்கள் மெதுவாக நைஸாக நழுவி அந்த கேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு மூச்சே வருது. மெதுவாக உங்களோட ஷூஸை கையில் பிடிச்சிட்ருக்கீங்க, சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு. அப்படியே மெதுவாக அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்து அந்த ஏரியாவோட பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது. டைம் பார்க்குறீங்க, டைம் 11:45. இந்த டைமுக்கு உங்களோட சிட்டி பஸ் ஹால்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் கேப் புக் பண்ணலான்னு சொல்லி உங்கள் மொபைல் எடுத்து கேபை புக் பண்ணுறீங்க. அவைலபிளாக உங்களுக்கு எந்த கேபுமே கிடைக்கல. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கிது. சரின்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணுறீங்க. இன்னொரு 5 மினிட்ஸில் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் உங்களோட ஆஃபீஸ்லேருந்து உங்களோட பாஸோட கார் வெளியே வருது. அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வருது. எஸ், உங்கள் பாஸ்க்கு ஒரு டவுட், ஒரு வேளை நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு.
நீங்கள் இருட்டுக்குள்ளே போய் நின்றுட்டுருக்கீங்களே பயந்துட்டு, உங்கள் காரை பார்த்தோன்னே அவ்வளோதான், அங்கே இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் புதரில் கீழே டவுன் ஆகி உக்காந்துட்டீங்க. உங்கள் பாஸு காரை அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறங்குறாரு. அந்த பஸ் ஸ்டாப்லாம் சுற்றி பார்க்குறாரு, நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அவனோட க்ரீப்பி ஐஸ் உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அவரோட கண்ணில் மாட்டினா கண்டிப்பாக நீங்கள் நீ கத்தம்னு சொல்லி அங்கேயே ஒழிஞ்சிட்ருக்கீங்க. அந்த சவுண்டை கேட்டோன்னே உங்கள் பாஸ் டக்குன்னு உங்கள் சைடு பார்க்குறாரு. நீங்களும் டக்குன்னு உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்கள் புக் பண்ண காரோட டிரைவர் தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. உங்கள் பாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்து பார்க்குறாரு, பட் அவரால் உங்களை பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் புதருக்கு கீழே இருட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக நின்று தேடுறாரு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்கன்னு சொல்லி. சரின்னு சொல்லி உங்களை பார்க்க முடியல. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. அப்போது நீங்கள் புக் பண்ண கேபும் வந்துருச்சு. உங்களால் இப்போ அந்த புதருக்கு பின்னாடி இருந்து வெளியே வரவே முடியாது. அந்த கேப் டிரைவரும் உங்களுக்கு கால் பண்ணுறான், பட் உங்கள் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். சரின்னு சொல்லி உங்களோட லாஸ்ட் ஹோப் அந்த கார் அங்கேருந்து போயிடுச்சு. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸே வருது. உங்கள் பாஸும் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் மெதுவாக அந்த புதருக்கு பின்னாடி இருந்து ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழித்து வரீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பவும் உங்களுக்கு இருக்க ஹோப் கேப் தான். திரும்ப உங்கள் மொபைல் எடுத்து கேப் புக் பண்ணுறீங்க. அவைலபிள் எந்த கேபுமே இல்லை. இப்போ உங்களுக்கு டைம் 12 o'clock, மிடில் ஆஃப் த நைட். சரின்னு சொல்லி நீங்கள் கேபுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கேப் புக் ஆகுது. உங்களுக்கு அது உங்கள்கிட்ட வரத்துக்கு 10 மினிட்ஸ் இருக்குது. சரின்னு சொல்லி நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்லேயே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அந்த ஏரியாவே யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. இந்த டைம் ரொம்பவே க்ரீப்பியாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறக்கே ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஹாரர் ஃபிலிமில் நடுவில் உட்காந்து தனியாக உட்காந்து பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. அப்போது உங்கள் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நீங்களும் ஃபாஸ்ட்டாக போய் அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அந்த காரும் ஸ்டார்ட் ஆகுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து உங்களோட லேப்பில் வச்சுட்டு சைலண்ட்டாக ஒரு ப்ரீத் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் காலை அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ வயன், எங்கே இருக்க? அம்மா வந்துட்டுருக்கம்மா கேபில். ஓகே வயன், சீக்கிரமாக வந்துரு. அம்மா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உஷாராக இரு. ஓகேம்மா, நான் உஷாராக தான் இருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மா காலை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் டோருக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அந்த சைலண்ட்டான நைட் உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க, அந்த டிரைவரோட ஹேரு, அவரோட இயர்ஸ் தெரியுது. அவன் ஒரு கேப் போட்டிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான். ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு டீப் சை பண்ணுறீங்க. அப்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. யாரான்னு சொல்லி எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ண கேப் டிரைவரோட நம்பர் அது. அப்போது நீங்கள் புக் பண்ண கேபோட டிரைவர் இப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணுறானா? இப்போ நீங்கள் போயிட்டுருக்க இந்த கார். அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் காரில் ஏறினதுக்கப்புறம் கேபாக இருந்தால் ஓடிபி கேட்டிருப்பாங்க இல்லையா, இவன் எதுவுமே கேட்கல. அப்போது நீங்கள் டக்குன்னு வெளியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட வீட்டுக்கு போகிற வழி இல்லாத வேறு வழியில் போயிட்டுருக்கு. இதையவே நீங்கள் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஹெட்டப் பண்ணி முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டிரைவர் அந்த பேக் மிரர் வழியாக ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட்டே 1 செகண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சி. நீங்கள் பயந்துட்டே அந்த டிரைவரை பார்க்குறீங்க. அவன் உங்களோட ஐஸே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே அந்த கால் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ, நீங்கள் புக் பண்ண கேப் உங்களோட லொக்கேஷனுக்கு வந்துருச்சு. சாரி ஃபார் த லேட் ஆஃப் 5 மினிட்ஸ் பிகாஸ் ஆஃப் டிராஃபிக். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவ்வளோதான். இதை கேட்டவுடனே உங்களோட ஹார்ட் பீட் பயங்கர வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த காலை கட் பண்ணிவிட்டு அந்த மிரரை தான் பார்க்குறீங்க. அந்த பர்சனோட ஐஸ் ஒரு மாதிரி க்ரீப்பியாக மாறுது. அதை பார்க்க
உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் இன்னும் ரைஸ் ஆகுது. நீங்கள் டக்குன்னு உங்களோட மொபைல், உங்களோட ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு டப்புன்னு அந்த காரோட டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் அது ஓப்பனே ஆகலை. என்ன அவ்வளோ முட்டாள்னு நினச்சேன். என்ன கார் டோர் ஓப்பன் ஆகாது. யார் நீங்கள்? நான் புக் பண்ண கேப் இது இல்லை. நீங்கள் என்ன தப்பாக பிக்கப் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க. என்னோடய வீட்டுக்கு போகிற வழியும் இது இல்லை. நீங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணுறீங்களா? எனக்கு பயமாக இருக்குது. வயன் பேபி, இப்போ எதுக்குடி பயப்படுற? நான் இருக்கும்போது என் பேர் உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஜங்குக் சீனியர் நீங்களா? வா வயன், எப்படிடி 5 வருஷம் கழிச்சும் என்னோட பேரை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்க? தட்ஸ் மை கேர்ள். சீனியர், நீங்கள் எப்போ அப்ராட்லேருந்து வந்தீங்க? ஈவினிங் தாண்டி வந்தேன். வந்த ஃபஸ்ட்டு வேலையாக உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். எப்படி? நானும் உன்னை மறக்கலை, நீயும் என்னை மறக்கலை. நம்மளோட மேட்ரியை நீ எதுவும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி சீனியர், ஐம் சாரி. நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சீனியர். ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட டோரை போட்டு ஆட்டிகிட்டே இருக்கீங்க. ஜேகேவும் இப்போது போயிட்டு இருந்த ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்போது உங்களுக்கு பயங்கரமாக ஷிவர் ஆகுது, கை கால்லாம் நடுங்குது. நீங்கள் ஒரு பதட்டத்தில் உங்கள் மொபைல் எடுத்து டக்குன்னு 911 சொல்லி டயல் பண்ணுறீங்க. பட் அதுக்குள்ளே ஜேகே உங்கள் மொபைலை பிடுங்கி காருக்கு வெளியே த்ரோ பண்ணுறாரு. சீனியர், என்ன என்கிட்டே கேமா? இந்த டைம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பர்னிங் ஐஸில் பார்த்து மறைக்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு செம்மையாக பயம் ஆயிடுச்சு. நீங்கள் நடுங்கிட்டே உட்காந்துட்டு அவரை பார்க்குறீங்க. ஓகே கைஸ், நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாமா? கரெக்டாக 5 years பேக். இன்றைக்கி தான் உங்களோட காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் காலேஜோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும். இந்த தான் உங்கள் சிட்டியிலே இருக்க பெரிய காலேஜ். நீங்கள் ஸ்கூலிங் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுனால உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி, இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்க போகிறேன்னு. இன்னொரு பக்கம் கொஞ்சம் நர்வஸ், ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப மோசம். ஏன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த காலேஜில் புல்லிங் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அண்ட் பர்டிகுலராக ஒரு சீனியர் இருக்கார், அவர் ரொம்ப ரவுடி. அண்ட் இது அவங்களோட காலேஜ், அதனாலே அவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் நிறைய பேரை போட்டு அடிச்சிருக்காரு, நிறைய பேரை கையை காலை உடச்சிருக்காரு. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு புல்லிங் பண்ணுற காலேஜில் எப்படி உங்களால் படிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஷையான பொண்ணு அண்ட் ரொம்பவே அழகு. அது இல்லாமல் உங்களுக்கு வயலன்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இந்த காலேஜை பற்றி கேள்விப்படும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்போது அங்கே ஒரு பிளாக் போர்ஷா கார் பயங்கர ஸ்பீடாக வந்து நிற்கிது. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பர்சன் பயங்கர மாசாக வெளியே இறங்குறாரு. அவர் வந்தோடனே அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் அந்த பர்சனை பார்த்து ட்ரோல் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜங்குக் தான். அவரும் அந்த கார்லேருந்து மாசாக இறங்கி அந்த காலேஜ்குள்ளே போகிறாரு. நீங்கள் வாயை திறந்துட்டு பார்க்குறீங்க. மீனு, அவர் என்ன ப்ரொஃபஸரா? யாருக்கு தெரியும், காரில் வராருன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஸர் தான் இருப்பார். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பேகை மாட்டிட்டு போகிறாரு. என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 சீனியர் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் ஆடிட்டோரியமில் கேதர் ஆகிடுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். ஆஃப்டர் 15 minutes கழிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஆடிட்டோரியமில்
அசம்பிள் ஆகி சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த ரூம்குள்ளே மாதம் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட சியான் ஜங்குக் தான். அவர் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் சேர்மேனு. அவரும் அங்கே வந்து நின்று எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அந்த பர்சன் பார்க்குறதுக்கே பயங்கர மாசாக இருக்கான். ஐப்ரோ பியர்சிங், லிப்ஸ் பியர்சிங் சொல்லி பார்க்குற இடமெல்லாம் டேட்டூஸ் வேறு. நீங்கள் அதை பார்த்து கல்ப் பண்ணுறீங்க. அப்போது ஜேகேவும் அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது ஸ்டூடெண்ட்ஸில் லைட்டாக கொசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுது. ஷட் யுவர் ஃபக்கிங் நாய்ஸ், இது ஒன்றும் மார்க்கெட் இல்லை. அவ்வளோதான். அங்கே இருக்க எல்லாருமே ஃப்ளின்ச் ஆகி டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக அவரோட சவுண்ட் எக்கோ ஆகிருக்கும் மைக்கில் பேசுறதுனால. ஐம் ஜியான் ஜங்குக், நான் தான் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் சேர்மேன். இந்த காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். அண்ட் இந்த காலேஜுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூல்ஸ் சொல்கிறாரு. அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசிக்கக்கூடாது, கப்புள்ஸாக யாரும் இந்த கேம்பஸ்குள்ளே சுற்றக்கூடாது அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வாயிலே மமுல் பண்ணுறா. இதுனா காலேஜா ஜெயிலா? அப்போ நீங்கள் டக்குன்னு அவளை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஹேய் மினு, என்னடி சொல்கிற? பின்ன இது என்ன காலேஜா இல்லை ஜெயிலா? பின்ன என்ன வயன், காலேஜ் போனால் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இந்த சீனியர் என்னடி இத்தனை ரூல்ஸ் சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் ஏன் தெரியுமா பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, கப்புள்ஸை கேம்பஸில் சுற்றக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த காலேஜில் இருக்க பொண்ணுங்க எல்லாரும் அவனுக்கு சொந்தமாக. அவன் எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு கூட அவன் ஹூக்கப் பண்ணுவானா. அவன் ஒரு ப்ளே பாய், இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய். என்னடி சொல்கிற? ஆமாம் என், எதுக்கும் நீ உஷாராகவே இரு. நீ வேற பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, அவன் கண்ணில் பற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்ருக்கீங்க. 4th bench 3rd row, ஒயிட் ட்ரெஸ் அண்ட் எல்லோ ட்ரெஸ், 2 பேரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். அவங்க 2 பேருக்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. நீங்கள் பயந்துட்டே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. என்ன லுக்கு, எந்திரிங்கன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் 2 பேரும் பயந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே அந்த ஆடிட்டோரியமோட அந்த ஸ்டேஜ்லேருந்து ஜம்ப் பண்ணி உங்கள் கிட்ட வராரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகுது. நான் அங்கே பேசிகிட்ருக்கேன், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறாரு. சாரி சீனியர். அப்போது ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஏன் அவள் சாரி கேட்க மாட்டாளா? விஷன் சாரி கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டப் பண்ணி அவரை பார்த்துருக்கீங்க. ஒரு மாதிரி நர்வஸ் ஐஸில் உங்களோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது பயத்தில். நீங்கள் அவரை நடுங்கிட்டே பார்க்குறீங்க. சாரி சீனியர். அப்பா அவர் 1 செகண்ட் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறக்கே ரொம்ப ஸ்ட்ரக்சராக ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களோட ஃபேஸ் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அவர் உங்களையே ஒத்து பார்க்குறாரு. உன் பேர் என்ன? வயன். விச் டிபார்ட்மெண்ட்? பிபிஏ. பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர். வயன். எல்லோரும் பார்த்துக்கோங்க, இவ தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னிலிருந்து. ஸோ இவகிட்ட யாரும் பேசக்கூடாது, ஈவன் அவளை யாரும் பார்க்கக்கூட கூடாது. எல்லாருக்கும் புரியுதா? அப்போ அங்கே இருக்க எல்லோரும் எஸ் சீனியர்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே உங்களை ஒரு ஸ்மிர்க்கிங் ஐஸோடு பார்க்குறாரு. சீனியர், ஐம் சாரி சீனியர், நான் இதுக்கு மேலே அந்த மாதிரி பேச மாட்டேன். ஐம் சாரி. வயன், எதுக்கு இப்போ சாரி கேட்குற? பி ப்ரவுட். நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த கேம்பஸ்லே இது வரைக்கும் என்னோடய 23rd கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான் அது. ஓகே, மீட்டிங் டிஸ்மிஸ், எல்லோரும் உங்களோட கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட கிளாஸுக்கு போகிறாங்க. பட் ஜேகே உங்களோட ஹேண்டை பிடிச்சி உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துகிட்டே அவரை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் மினிமம் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறா. என்ன லுக்கு, பொடி கிளாஸ்க்கு. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் பயந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஃபைனலி எல்லாருமே அந்த ஆடிட்டோரியம்லேருந்து வெளியே போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் பயந்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே ஸ்டில் உங்களோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு.
எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜேக்கி டர்ன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களும் வெளியே போகிறாங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. இங்கே பாரு அப்படிங்க பயந்துட்டு அவரை ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. சீனியர் நானும் போகிறேன் சீனியர், ப்ளீஸ் என் கையை விடுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கே இருக்க டெஸ்கில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அவரையே பயந்துட்டு பார்க்குறீங்க. அவர் உங்கள் டெஸ்க்கு கிட்ட பெண்டாகி உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்க, ஃப்ரெஷ்ஷாக. என்னது ஃப்ரெஷ்ஷான்னு கேட்டேன். ஆமாம் சீனியர், காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டேன். அப்போ நீ ஃப்ரெஷ் தான். சரி, சாட்டர்டே நைட் என் வீட்டுக்கு வந்துடு. எதுக்கு? நான் ஏன் உங்கள் வீட்டுக்கு வரணும்? எதுக்குன்னு கேட்குற? அங்கே வா சொல்கிறேன். இல்லை சீனியர், என் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள் ப்ளீஸ். இங்கே சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் இங்கே பேசுகிற விஷயம் இல்லை, என் கெஸ்ட் ஹவுஸில் பேசுகிற விஷயம். சரியா? சாட்டர்டே நைட் என் வீட்டுக்கு வந்துரு. உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நான் பே பண்ணுறேன். இப்போ தான் புரியுது ஜேகே உங்களை என்ன சொல்லிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், உங்களோட கண்ணில் சியர்ஸ் வருது. நீங்கள் அவரை அழுதுகிட்டே பார்க்குறீங்க. சீனியர் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, என்னை விட்டுருங்க சீனியர், நான் என் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை அவர்கிட்ட புல் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. என்ன திமிரா? என்னை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சும் என்கிட்ட நீ எதிர்த்து பேசிகிட்ருக்க. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் 1 டே தான். எனக்கு யாரையாவது பிடிச்சா கண்டிப்பாக அவங்க என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து தான் ஆகணும். அப்போ தான் உன்னால் இந்த காலேஜில் படிக்க முடியும். இல்லைனா இந்த காலேஜில் உன்னால் இருக்க முடியாது. சீனியர் என்ன பேசிட்டுருக்கீங்க? ப்ளீஸ் நகருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற எதுவும் என்கிட்ட நடக்காது. உங்களுக்கு பிடிச்ச வேறு பொண்ணை பார்த்துக்கோங்க. இந்த காலேஜில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க வேணால் நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க, பட் நான் வர மாட்டேன், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ் பண்ணுறீங்க. அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களோட கையை ஃபாஸ்ட்டாக பிடிக்கிறாரு. ஏய், உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? பயம் இல்லாமல் பேசிகிட்ருக்க? தப்பு பண்ணுற நீங்களே தைரியமாக பேசும்போது நான் எதுக்காக சீனியர் பயப்படணும்? இன்னொரு டைம் என்கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இந்த காலேஜில் உன்னால் நிம்மதியாக படிக்க முடியும்னு நினைக்கிற? சீனியர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஃபர்ஸ்ட் டேவே என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சீனியர், ஐம் சாரி. இதுக்கப்புறம் நான் உங்கள் கண்ணிலே படாமல் இந்த காலேஜில் இருந்துக்கிறேன். என்னை விட்டுருங்க. எனக்கு நீங்கள் என் கையை பிடிச்சிருக்கிறதே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை உதறீங்க. வயன், நான் கூப்பிட்டோன்னே வந்திருந்தாலும் உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. பட் இப்போ தான் எனக்கு உன் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் வருது. உன்ன மாதிரி பொண்ணுங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே நைட் என் வீட்டுக்கு வந்துரு. பாய், எப்படி உன் கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கையை விட்டால் தான் சாக்கு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் கிளாஸ்க்கு ஓடி போயிட்டீங்க. அங்கே போய் உட்காந்துட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே போகிறவங்களே பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இருக்காளே, என்னோடய நெக்ஸ்ட் டார்கெட் நீ தான் வயன். ஏய் வயன், என்னடி சொன்னார் அந்த சீனியர்? ஏய் எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? மீனு
அந்த சீனியர் ரொம்ப தப்பானவனா இருக்கான். ரொம்ப தப்பாக என் கூட பேசுகிறான். வயன், நான் தான் சொன்னலடி, அவன் ரொம்ப மோசமானவன். இந்த காலேஜே அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் இந்த காலேஜோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டரோட பையன். அதனால தாண்டி அந்த மாதிரி ஆடுறான். அதனால தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அவனை எதிர்த்துக்கிட்டா அவங்களோட ஃப்யூச்சரே கொஷின் மார்க் ஆகிடணும். அதுதான் மீனு, அதுதான் அவனோட ப்ளஸ். எல்லாரும் பயப்படுறதுனால தான் அவன் இந்த மாதிரி ஆடிட்டுருக்கான். கண்டிப்பாக என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. அவன் நினைக்கிறது என்கிட்ட நடக்காது. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா மீனு? அவங்களோட ட்ரீம் நான் இந்த காலேஜில் படிக்கிறது. நான் இந்த காலேஜில் படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போய் என் ஃபேமிலியை நான் டெவலப் பண்ணுவேன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்கடி. ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ கேவலமாக ஸ்டார்ட் ஆகணும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. வயன், இங்கே பாரு, எதுக்காக இப்போ இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற? அவன் அப்படி என்ன தாண்டி உங்ககிட்ட சொன்னான்? மீனு, அவனோட பெட்ரூம்க்கு என்ன கூப்பிட்றான்டி. அதுவும் சாட்டர்டே நைட் என்னை அவன் வீட்டுக்கு வர சொல்கிறான். என்ன? ஆனால் ஆமாம், கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஃபைனலி உங்களோட டேஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி தான் சாட்டர்டே மார்னிங் நீங்கள் உங்களோட கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்களோட கிளாஸ் மேம் சொல்கிறாங்க, வயன் உன்னை சீனியர் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மேமை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. என்ன போ, கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எந்திரிச்சு வெளியில் போகிறீங்க. அங்கே ஒரு கேர்ள் நின்றுட்டுருக்கா. நீ தானே வயன்? சீனியர் கிளாஸ் நம்பர் 28 உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, சீக்கிரமாக போ, இல்லைனா அவர் டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்களும் ஒரு டீப் சைப் பண்ணிவிட்டு கிளாஸ் நம்பர் 28க்கு போகிறீங்க. அப்போது அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஒரு பெரிய டெஸ்க்கு மேலே ஜேகே உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட காலை ஸ்விங் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் மெதுவாக அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போது அவர் அந்த ஸ்மோக் பண்ண அந்த புகையை உங்கள் மூஞ்சிலே விடுறாரு. உங்களுக்கு பயங்கரமாக காஃப் ஆகுது. நீங்களும் இருமிட்டே அவரை பார்க்குறீங்க. ஓ வயன் பேபி, உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு உன்னை பார்த்தது இன்னை வரைக்கும் என்னோடய மைண்டில் ஸ்டாண்டர்டாக நின்றுட்டுருக்கு. அதுதான் பியூட்டியின் ரகசியமாக என்ன அப்படின்னு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்னால் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியலையேடி, அதுதான் உன்னை இப்போவே மீட் பண்ணணும்னு இருந்துச்சு, அதான் வர சொன்னேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களோட அந்த கிளாஸ் ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. சீனியர், இப்போ எதுக்கு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க? எது வந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். ஓ பேபி, துள்ளாதடி, வாரேன், இரு, வந்து பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சீனியர், டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே பேசலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி ஃபோர்ஸாக அவர்கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அவரோட செஸ்ட்லேயே போய் பம்ப் ஆகி நிற்கிறீங்க. சீனியர், தள்ளி நில்லுங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, எது வந்தாலும் டக்குன்னு சொல்லுங்கள், கிளம்புறேன். டக்குனா சரி அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே லிஃப்ட் பண்ணி உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணுறாரு. அவ்வளோதான், அவங்களுக்கு ஐஸ் வாய்ட் ஆகுது. நீங்கள் அவரை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் அவர் உங்களை ஃபோர்ஸாக பண்ணுறாரு. அவரோட சிகரெட்டோட ஸ்மெல் உங்கள் மவுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு டீப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட செஸ்ட்டில் அடிக்கிறீங்க, ஆனால் அவர் விடாமல் உங்களை ஹக் பண்ணி உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கங்கே ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலி அவரோட சீக்லே அவ்வளோதான்,
ஜேகே கன்னத்துலேயே கையை வச்சுட்டு உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. சீனியர், என்ன பண்ணுறீங்க? நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? இப்படி தான் மேலே வந்து விழுவீங்களா? யூ ப்ராட், உனக்கு அவ்வளோ நீட்டியாக இருந்தா வேற பொண்ணுக்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. பட் ஜேகே ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. அவரோட 2 கையும் எடுத்துகிட்டு வந்து உங்களோட நெக்குக்கு கீழே வச்சுட்டாரு. அவ்வளோதான், நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. சீனியர், சீனியர் ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க. சீனியர் கை எடுங்க. என்னடி சொன்னேன்? அவ்வளோ திமுறா உனக்கு? என்கிட்ட இருந்தே உன் வேலையை காட்டுறியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணி உங்களோட ஷர்ட்லாம் அப்படியே போட்டு டேர் பண்ணுறாரு. நீங்கள் பயங்கர ஷாக்கிங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவர் உங்களோட ஷர்ட்லாம் டேர் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. சீனியர் ப்ளீஸ் ப்ளீஸ் சீனியர் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக பெக் பண்ணுறீங்க. ஜேகே அப்பையும் விடாமல் உங்ககிட்ட அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. என்னடி ரொம்ப அழகாக இருக்குன்னு திமிரா? அழகாக இருக்கிறனால தானே இவ்வளோ திமிர் பண்ணுற? அந்த அழகு எனக்கு தான் வேணும். என்கிட்ட திமிர் பண்ண நீ என்கிட்டயே உன்னோடது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சைக்கோ மாதிரி பண்ணுறாரு. இப்போது ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அந்த கிளாஸில் இருக்க ஒரு மூலையில் உங்களோட நீஸை ஹக் பண்ணிவிட்டு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் முன்னாடி உங்களுக்கு நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காந்துட்டு அவரோட சிகரெட்ஸ் பிடிச்சிட்ருக்காரு. பயங்கரமாக அதுலேருந்து புகை வந்து உங்கள் மூஞ்சில் எல்லாம் அடிக்குது. நீங்கள் அழுதுகிட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. வயன், இது ஜஸ்ட் ட்ரைலர் தான். இதுக்கே நீ இவ்வளோ வெக்கப்படுற, இவ்வளோ ஷை ஆகுற. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உன்னை விடவே கூடாதுன்னு தோணுது. இன்னைக்கு ஈவினிங் உன் வீட்டு முன்னாடி என்னோடய கார் உனக்காக வெயிட் பண்ணும். அதில் ஏறி வந்துரு என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்கே உனக்கு ஃபுல் மூவியை காட்டுறேன். என்ன பேபி? சரி, உன்னோட கிளாத்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிழிஞ்சு போச்சு. ஓகே, உனக்கு நான் வேறு கிளாத்ஸ் வர வைக்கிறேன். அதை போட்டுட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகி வந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஈகராக, வித்தவுட் ட்ரெஸ்ஸோட உன்னையே நினச்சிட்டு. அதுக்கு வேற ஆள பாரு பாரா, இவ்வளோ நடந்தும் திமிரு குறையத பற்றியா? என்ன சொன்ன? அதுக்கு வேற ஆள பாருங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான், நீங்கள் கன்னத்துலேயே கையை வச்சுட்டு சேக்கையாக பார்க்குறீங்க. இந்த திமிரு தான் உன்னை இந்த நிலமையில உட்கார வச்சுருக்கு. நீ இன்னமும் திமிரு பண்ணிகிட்ருக்கியா? உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சிலே ஒரு கிளாத்தை போட்டுட்டு போகிறாரு. நீங்களும் போகிற அவரே பயங்கரமாக முறைச்சிட்டே பார்க்குறீங்க. ஃபைனலி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா உங்கள் லிப்ஸ் ஓரத்தில் பிளட் லீக் ஆகுது. உங்களோட ஃபேஸ் அங்கங்கே ஒரே காயமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. வயன் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்க அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்போவே அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி உங்கள் அப்பா ஜேகே மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸும் வந்துட்டாங்க. அப்போ போலீஸ்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய இடம். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் அந்த பையனோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பட் எவிடன்ஸ் இல்லாதனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. அவங்க என்ன வேணாலும் பண்ணி தப்பிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் வேணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி அவன் கார் அனுப்பும்போது நீ அந்த காரில் ஏறி போயிடு. பின்னாடியே வந்து
நாங்கள் அவனை கையும் கவலமாக பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. நீங்களும் அதுக்கு அக்ரி பண்ணுறீங்க. ஃபைனலி உங்களோட எக்ஸ்பெக்டட் டைம் வருது. போலீஸ்லாம் ஹைட் ஆகியிருக்காங்க. ஜேகேவோட காரும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. நீங்களும் அதில் ஏறி போகிறீங்க. உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் எல்லாம் வராங்க. ஃபைனலி என்ன நடக்கும்? நீங்கள் போகிறீங்க, ஜேகே வராரு. அவர் வந்தோடனே உங்ககிட்ட காலேஜில் பிஹேவ் பண்ண மாதிரியே தான் ரொம்ப திமிராக பிஹேவ் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஜேகேவை அவங்க நினச்ச மாதிரியே எவிடன்ஸோடு பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி அவரை யாருமே இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மாட்டி விட்டதில்லை. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. அவரே உங்களை பயங்கரமாக ஒரு ஃபயர் ஐஸில் பார்க்குறாரு. உங்களுக்கு லைட்டாக ஜர்க்காகுது. ஜேகே உங்களை அந்த மாதிரி கொல்ற மாதிரி பார்க்குறது. ஃபைனலி ஜேகேவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போவும் ஜேகே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு பாடியெல்லாம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. நீங்கள் காலேஜ்க்கே போகல. அப்புறமா 2 days கழித்து உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, ஜேகேவை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. நீங்களும் உங்கள் அப்பாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா உடனே ஸ்டேஷன் போய் போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப பெரிய இடம், அவங்கள பகைச்சிக்கிட்டா எங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் தான் உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன். ஆனால் அவன் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டான். இங்கே இருந்தால் அவனுக்கு தான் ஆபத்து. ஏன்னா இந்த கேஸ் போலீஸ் மீடியான்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக ஆயிடுச்சு. அதனால் அவன் அப்ராடில் தான் இருப்பான். ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்கள் பொண்ணை காலேஜ்க்கு அனுப்புங்க, எதுக்கும் உஷாராயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜேகே மாதிரி ஒரு பாசனை இவ்வளோ ஈஸியாக இவங்க வெளியே விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப பயப்படுறீங்க. உங்கள் ஃபேமிலியும் பயப்படுறாங்க. ஃபைனலி ஜேகே வந்து அப்ராட் போயிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்மாக நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த காலேஜ்க்கே போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே பீஸ்ஃபுல்லாக உங்களோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு இப்படி தான் நீங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃப்ளாஷ்பேக். இந்த 5 years நீங்கள் ஜேகேவை பற்றி மறக்கலைனாலும் அவர் இந்த ஊர்லேயே இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. பட் ஆஃப்டர் 5 years கழித்து ஜேகே உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன ஃப்ளாஷ்பேக்கா? எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அந்த பயமும் அப்படியே உன் முகத்தில் தெரியுதேடி. அதான் இந்த ஜான் ஜங்குக். என்னோடய பவர் இன்னமும் உனக்கு அதோட எஃபெக்ட் இருக்குது பார்த்தியா? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமும் பார்க்க நச்சுன்னு இருக்கு. இந்த 5 வருஷம் உனக்காக வெயிட் பண்ணதில் தப்பே இல்லடி. அதே லிப்ஸு, அதே ஸ்ட்ரக்சரு, அதே ஃபேஸ் கட்டு, அதே ஷைன் ஸ்கின்னு. எப்படி என்ன பண்ண? என்னடி பண்ண? இவ்வளோ அழகாயிட்ட. இவ்வளோ அழகா என் கண்ணு முன்னாடி அதே பயத்தோட நிற்கிற எனக்கும் அதே க்யூரியஸ் how it feels while I doing with you. நீ எப்படி ஸ்க்ரீம் பண்ணுவ? நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? நான் உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது உன்னோட ஃபேஷியல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதுதான் என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருக்கும். என்னோடய வேலையெல்லாம் விட்டுட்டு என் டார்லிங் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா எதுக்காக? எனக்கு நீ வேணும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன் வாயன். நான் உன்னை விடவே மாட்டேன். உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் வாயன் அப்படின்னு சொல்கிறாரே. அப்படிங்க பயந்துட்டே வெளியில் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பெரிய காம்பவுண்ட்குள்ளே அந்த கார் என்ட்ராகுது. நீங்களும் பயங்கரமாக பயந்துட்டே போகிறீங்க. அப்போ அந்த கார் ஒரு பெரிய வில்லா முன்னாடி போய் நிற்கிது. அப்போது ஜேகே அவரோட டிரைவர் சீட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி உங்களோட சைட் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளே பயந்துட்டே உக்காந்துட்ருக்கீங்க. என்னடி இது வரைக்கும் வந்துட்ட,
இதுக்கு மேலே பயந்தா எதுவும் நடக்காமல் போயிடப்போதா என்ன? இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக புல் பண்ணுறாரு. சீனியர் ப்ளீஸ் சீனியர் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஐம் சாரி, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஐம் சாரி சீனியர், ஐம் சாரி. வயன், உன்னால் இந்த 5 வருஷம் நான் வேறு ஏதோ ஊரில் போய் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோடய ஃபேவரட் காலேஜில் டான் மாதிரி இருந்தேன். என்னை வேறு ஊர் காலேஜில் உன்னால் படிக்க வச்சாங்க. இதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இழந்து என்னோடய ஃபேமிலியை விட்டு வேறு ஊருக்கு போய் என்னோடய கெத்தெல்லாம் விட்டு நான் இந்த 5 வருஷம் படிச்சுட்டு என்னோடய ஜாப்லாம் முடிச்சுட்டு உன்னை தேடி எதுக்காக வந்திருக்கேன்? நீ எனக்கு வேணும். என்னை மேரேஜ் பண்ணிக்கொடி. உன்னை 1 நாள் 2 நாள்லாம் வச்சு செய்யறதில்ல, உன்னை லைஃப் லாங் வச்சு செய்யணும். யாரும் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினதில்லை, ஆனால் நீ பண்ணியிருக்க. அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க வேணாம். வாயன், வா உள்ள வாடி அப்படின்னு சொல்லி புல் பண்ணுறாரு. நீங்கள் அவர்கிட்ட பெக் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் சீனியர் ப்ளீஸ், ஐம் சாரி. அதுக்கு நான் உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சீனியர். விடுறதா ஒன்று? இந்த அழகான ஃபேஸ், இந்த க்யூட் ஃபேஸ், பயந்த பொண்ணு, ரொம்ப ஷையான பொண்ணுன்னு நினச்சா எவ்வளோ பெரிய வேலை பார்த்து விட்ட நீ. எவ்வளோ பெரிய வேலை பார்த்தேன். உன்னை நான் மன்னிச்சு விடணும். பூனை மாதிரி இருந்துட்டு என் லைஃபையே டோட்டலாக டேமேஜ் பண்ண உன்னை எப்படி என்னை விட சொல்கிற? உன்னால் என் ஃபேமிலியில் இன்னமும் எனக்கு அசிங்கம். இன்னமும் என்னை ப்ளேம் பண்ணுறாங்க வாயன், இன்னமும் என்னை ப்ளேம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் உங்களை உள்ளே தள்ளி லாக் போடுறாரு. அவ்வளோதான், நீங்கள் செம்மையாக பயந்துட்டே அவரை பார்க்குறீங்க. அவர் ஃபாஸ்ட்டாக அவரோட ட்ரெஸ்லாம் ஸ்ட்ரிப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஹோப்பே இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக அங்கே இருக்க வாஷ்ரூம்குள்ளே ஓடி போய் லாக் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளோதான், ஜேகேக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. அவர் பயங்கரமாக உங்கள் டோரை தட்டுறாரு, உடைக்கிறாரு. நீங்கள் உள்ளே உங்களோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுகிறது தவிர உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே ஃபைனலி அந்த டோரை உடைச்சே தள்ளிட்டாரு. அவ்வளோதான், நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. அப்போது அவர் உங்களோட ஹேரை பிடிச்சி பயங்கரமாக புல் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. உங்களை அப்படியே இழுத்துட்டு பெட்டில் போடுறாரு. அவரோட ட்ரெஸ்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே விழுகிறாரு. நீங்கள் பயங்கரமாக பயந்து நழுங்குறீங்க. இருந்தாலும் ஜேகே உங்களை விடவே இல்லை. உங்களை போட்டு பயங்கரமாக அடித்து உங்களை அங்கங்கே பிடிச்சி ஃபைட் பண்ணி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்கள் கூட ஃபிசிக்கலி மூவ் ஆக்குறாரு. நீங்களும் எவ்வளோ பெக் பண்ணுறீங்க, பட் ஜேகே அவங்கள விடவே இல்லை. ஃபைனலி அவரோட வெறி கோவம்லாம் தீர்ற வரைக்கும் உங்களை மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு. உங்களோட மோஸ்ட் ஹாரிபிள் டைம்ஸ்லாம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரூம் வெளிச்சமாக ஆயிடுச்சு. ஏன்னா மார்னிங் ஆகிடுச்சி. இப்போது ஜேகே அந்த பெட்டில் நல்லா தூங்கிட்டுருக்காரு வித்தவுட் ட்ரெஸ். நீங்களும் அந்த ரூமில் இருக்க ஒரு மூலையில் உங்களோட நீஸை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் எந்திரிக்கிறாரு. அப்படியே டயர்டாக ஒரு சோம்பல் முறிக்கிறாரு. அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை தான் தேடுறாரு. பார்த்தா நீங்கள் அங்கே அந்த ரூமோட கார்னரில் உட்காந்து தூங்கிட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. அவரோட காலை வச்சு உங்களை தட்டுறாரு. வயன் ஏய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணி ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் நேக்கடாக நின்றுட்டுருக்காரு உங்கள் முன்னாடி. அதை பார்த்துன்னு உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களோட ஹெட்டை அந்த பக்கம் டேர்ன் பண்ணுறீங்க.
அப்போ அவர் அப்படியே பெண்ட் பண்ணி உங்களோட ஹேரை டைட்டாக பிடிக்கிறாரு. என்ன நைட்டு ஃபுல்லாக இதோட தானே இருந்த, இப்போ உனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கா என்ன? ஆமாம், எனக்கு டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது. உன் ஃபேஸை பார்க்கவே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நீலாம் ஒரு மனுஷனா? சி, ஒரு பொண்ணு அவளோட விருப்பமே இல்லாமல் இவ்வளோ அரகண்ட்டாக நடந்துக்கிற நீலாம் ஒரு மனுஷனா? நீலாம் உயிரோட வாழவே தகுதி இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கேட்டோடனே ஜேக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ நீங்கள் கண்ணத்துலேயே கையை வச்சுட்டு பார்க்குறீங்க. இந்த திமிரு தாண்டி உன்னை இவ்வளோ நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னமும் திமிர் பண்ணுற பற்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சிட்டு வாஷ்ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. அந்த வாஷ்ரூம்குள்ளேருந்து ஒரு மாதிரி கொடூரமான சவுண்டெல்லாம் வெளியே வருது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டைம் மார்னிங் ஒரு 10 இருக்கும். நீங்களும் ஜேகேவோட வீட்டில் இருக்கீங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை டாப் டு பாட்டம் டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்ருக்காங்க. இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் யார் எதிர்த்தாலும் சரி, இவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஜேகே, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? உன்னை போலீஸில் மாட்டி விட்டவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற. உனக்கு என்ன மூளைகளை கலண்டுருச்சா என்ன? எனக்கெல்லாம் தெரியாது. உன் அப்பா வருவார், உன் அப்பா கிட்ட பேசிக்கோ எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவமாக பேசிட்டு உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு பர்சன் இறங்கி வர சவுண்டு கேட்குது. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. டாடி, என்ன ஜங்குக், என்ன பிரச்சனைங்க? நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இவ தான். இவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைங்க. என்ன, யார் அவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வாய்ஸை கேட்டோன்னே நீங்கள் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. அந்த பர்சனை பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, உங்களோட பாஸ் தான். அந்த பாஸும் உங்களை தான் பார்க்குறாரு. ஓ, இவ தானா அது? ஓகே, மேரேஜ் பண்ணிக்கோ. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம்? டாடி, நெக்ஸ்ட் வீக் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போது ஜேகேயோட அப்பா உங்கள் பாஸை பார்க்குறீங்க. அவர் பேர் மிஸ்டர் ஜான். அவரும் உங்களை ஒரு ஸ்மிர்க்கோடு பார்க்குறாரு. ஓகே. இதை கேட்டோன்னே உங்களோட ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. நீங்கள் ஜேகேவையும் ஜானையும் மாற்றி பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் அட்டன் டைமில் உங்களை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது? நல்லா இல்லையா? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டார்க் எஃப்எஃப், அதனால தான் இப்படி ஒரு எண்டிங். அப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்லாம் இல்லை, கேட்டுறாதீங்க. இது வந்து ஒரு டார்க் எஃப்எஃப்ன்றதுனால அதோட எண்டிங் ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் என்னை கேட்குற மாதிரி என்ன எண்டிங் இதுன்னு கேட்டுறாதீங்க. இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா, இந்த எண்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லி ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.